ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தூண்டில் நண்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வழக்கம் போல் மறுபடியும் ராமேஸ்வரமே. ஏன்னா இங்கே தான் எங்களுக்கு மீன் நல்லா கிடைக்கிது. ஏன்னா கன்னியாகுமரி ட்ரிப் போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே மழை அப்புறம் வெதர் கண்டிஷன் சரியில்லைங்கிறனால ராமேஸ்வரம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ராமேஸ்வரம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். போகிற வழியிலேயே சாப்பாடெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். அப்படியே பாம்பன் பாலத்துக்கு மேலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டு போகிற வழியில் ஒரு நைட் ஃபிஷ்ஷிங் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நைட் ஃபிஷ்ஷிங் பிளான் பண்ணிட்டோம். இப்போது கரெக்டாக நைட் ஃபிஷ்ஷிங் பார்த்திங்கன்னா நம்ம பாம்பன்லேருந்து கீழே இறங்கினதுமே இந்த ஏரியா மண்டபத்துக்கு கொஞ்சம் உள்ள வீட்டில் ஸ்ட்ரைக் ஆனால இது என்ன மீன் தெரில. வாங்க க்ளோஸில் போய் பார்ப்போம். என்னது உன்னோட ஆசைக்கு ஏற்றதா இல்லை? சூப்பர், நல்ல சைஸ். இரு அந்த ஹூக்கு நான் விழுந்துடாம இரு 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 வெரி குட் வெரி குட், மாஷா அல்லா. வந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு, 2-3 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குரூப்பர். அவ்வளோதான் இருக்கும். நான் பிடிச்சிக்கட்டு மக்களே. இது ரொம்ப நாள் உங்களுக்கு இதை வீடியோ ஃபுல்லாக எடுத்து அனுப்ப முடியல. ஏன்னா கரெக்டாக கிடைக்குமா இல்லைன்னு தெரியாமல் எடுத்தது தான் இந்த வீடியோ. நல்ல சைஸு, சரியான சைஸு. நல்லா ஃபைட் பண்ணுச்சு இந்த குரூப்பர். இருட்டுக்குள்ளே வந்து சரியாக கேஸ்டிங் பண்ண முடியல. பக்கத்தில் நண்டு பிடிக்கிற வலை போட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போட்டேன். 4th கேஸ்டிங்லேயே எனக்கு இந்த மீன் மாட்டிடுச்சு. நான் இந்த மாதிரி மீனுக்கு பிடிக்கிறதுக்கு, இந்த கொடுவா இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லூர் தான், ஷிம்ப் லூர் தான் ட்ரை பண்ணுவேன். டைகர் லூரு, டைகர் ஷிம்ப்னு சொல்லுவாங்க. பிளாக் டைகர், ரெட் டைகர், இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லூரு. எங்கே அதில் தான் இருக்குது. கையை கடிச்சு வச்சிருமே. இரு அது எடுத்து வந்துடுறியா? இது அந்த பச்சையா? பச்சை இல்லை, கீழே விடாத. அது காட்டாது சிம்பிள் காட்டு. நல்ல சைஸு, எதிர்பார்க்காத கேஸ்டிங்கு. அது மீன் அதிகமாக அங்கே ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னு சொல்லியும் நாங்கள் பிடிச்சோம் அந்த குரூப்பரை. இதோ பாருங்கள், இதுதான் வந்து டைகர் ஷிம்ப் லூரு, என்னோடய ஃபேவரட் லூரு. உங்களுக்கு இந்த மாதிரி லூர் எதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஃபிஷ்ஷிங் டேக்கிள்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி தருவாங்க. அப்போ அவ்வளோ மீன் பக்கத்தில் இருந்தாலுமே அதை பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு வேணுங்கிறது மட்டும் ரத்தக்காகலாம் சொல்லு, அதெல்லாம் அப்போ பேசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் யூடியூப்பில் வரக்கூடாது ரத்தமெல்லாம். அதை மட்டும் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணோம், அதெல்லாம் வந்து அஃபென்ஸ். எக்ஸாமுக்கு அனுப்பிவிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் ஒன்றும் எங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கல. அப்படிதான் உள்ளே கொண்டு வருவாங்க. மீன் பிடிச்சி விற்கும். ஆமாம், மீன் பிடிக்கணும். மீன் போயிட்டு சும்மா பிடிச்சி பார்த்தா மாட்டிடுச்சு. இன்னும் உயிர் இருக்குது. ஆமாம், இந்த குரூப்பர் என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு வேண்டி இந்த மார்க்கெட்டில் கொண்டு வந்து வைக்க போகிறோம். இந்த குரூப்பர் கரெக்டாக 340 கிராம் இருந்தது.
நாங்கள் நைட் ஃபிஷிங் முடிஞ்சதுமே இங்கேருந்து கரெக்டாக ஏர்வாடி சைடு அந்த பக்கம் போயிட்டோம். அங்கே போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஊழி ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ட்ரை பண்ண டைம் ஒன்றும் சரியாக இல்லை. கரெக்டாக அந்த மீன் கண்ணுக்கு தெரியுது, சின்ன சின்ன மீன்களாக தான் தெரியுது கண்ணுக்கு. அதிகபட்சம் குப்பைகள் அதிகமாக இருக்குது. இந்த கடல் பாசின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் வாழ் தாவரம் தான் அதிகமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மீன் அங்கேயும் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அந்த இடத்துல அந்த போட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக வந்தாங்க. வந்து போட்லேருந்து அவங்க பாக்ஸாக நிறைய மீன்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா சைஸான மீன் தான் இருக்குன்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் எல்லாம் பொடி மீன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சிருக்காங்க. நிறையா மீன் சிலதெல்லாம் உயிரோடு தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கருவாட்டுக்கு, கோழி தீவனத்துக்கு இந்த மாதிரி வந்து எடை போட்டு கொண்டு போகிற காட்சியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இதெல்லாம் பாருங்கள், இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கடல்வாழ் பூச்சி. அது வந்து ஒரு வகையான இறால் வகை பூச்சி. அது இப்படி தான் எடை போடுவாங்க. எடை போட்டு திரும்ப அந்த பாக்ஸில் கொட்டிடுவாங்க. அந்த பாக்ஸில் கொட்டி அவங்க இந்த மாதிரி அதை வண்டியில் ஏற்றி விடுறதுக்கு வேண்டி அங்கே வச்சுருவாங்க. அந்த பாக்ஸ் அங்கே வச்ச இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த ஊர் கிராம மக்கள்லாம் வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அதில் அவங்களுக்கு வீட்டுக்கு சமைக்கக்கூடிய அந்த இறால், அப்புறம் அந்த இன்னும் சில காணாக்குண்ணிங்கிற மாதிரி நிறைய ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த வெளிச்சி அந்த மாதிரி மீன்கள்லாம் அவங்களே வந்து பெருக்கி எடுத்து தன்னோட கவரில் போட்டுக்கிட்டு அவங்க சும்மாவே எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து அது கோழி தீவனத்துக்கு இந்த மாதிரி போகிறனால அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறாங்க இவங்கெல்லாம். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பா.